ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இந்த இலவச வரங்களை பார்ப்போம். பெயர் செல்வி, வயது 42 வயது ஆகுதுங்க. ராசி விருச்சக ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க. ஜாதி தடையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க பால் வியாபாரம் வந்து சொந்தமாக வச்சு நடத்திட்டு வராங்க. உங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடிய ஒரு ஃபர்ஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு வசதியானவங்க தாங்க. காடு ஒரு 5 ஏக்கர் இருக்குங்க. அது இல்லாமல் ஒரு 2-3 வீடு வாடகைக்கு விட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஆல்ரெடி வந்து திருமணம் ஆயிடுச்சுங்க. இவங்களுடைய கணவரும் வந்து பால் வியாபாரம் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. பட் அவர் வந்து ரோடு ஆக்சிடெண்ட்டில் வந்து தவறிட்டதாக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தனிமையில் தான் வசிக்கிறதாகவும் இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வரக்கூடிய இருக்க குழந்தைங்க இருந்தாலும் எனக்கு சம்மதம், ஆனால் வீட்டோட மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க. இவங்களுக்கு அம்மா அப்பான்னு யாரும் இல்லைங்க. ஏன்னா இவங்களுடைய அம்மா அப்பா தவறிட்டு தான் சொல்லியிருக்காங்க. உடன் பிறந்தவங்க ஒரு அக்கா ஒருத்தாங்க. அவங்களாம் திருமணமாகி செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ இவங்கள வந்து மாமனார் மாமியார் வீட்டிலே தாங்க வசிக்கிறதாகவும் இவங்களுடைய மாமியார் வந்து இவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தாங்க. அவங்களும் இப்போ தவறிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் உடனடியாக இவங்க வரன் பார்த்துட்ருக்காங்க. தன்னை நல்லா புரிஞ்சுக்கிறவராக இருக்கணும், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாதவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்து கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்தீங்கன்னா சாவித்ரி, வயது 33 வயதாகுதுங்க. ராசி சிம்ம ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க. ஜாதி தடையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க எந்த ஒரு படிப்பும் படிக்கலைங்க. இவங்க வந்து வீட்டோட வேலைக்கு போயிட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது ஸ்பின்னிங் மில்லுக்கு வேலைக்கு போகிறாங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடிய இருக்கும் செகண்ட் மேரேஜாக இருந்தாலும் ஓகே, முதலாவதாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க சேலத்தில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு சாதாரண குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. பெரிய வசதிலாம் ஒன்றும் இல்லைங்க. சின்னதாக ஒரு வாடகை வீட்டில் தான் வசிக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு அப்பா இல்லைங்க, அம்மா மட்டும்தான். ஸோ இவங்கள வந்து திருமணம் பண்ணி இவங்களுடைய கணவர் வீட்டில் வந்து வரதட்சணை கேட்டு டார்ச்சர் பண்ணி இவங்கள டிவோர்ஸ் பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லைங்க. ஸோ அதனால் வரக்கூடிய இருக்க குழந்தைங்க இருந்தாலும் ஓகே தான், ஆனால் மனைவி இல்லாதவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. ஜாதி எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, நல்ல ஒழுக்கமான மணமகனாக வேணும். கூலி வேலைக்கு போகிறவராக இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க. ஏதாவது குடிப்பழக்கம் இல்லாதவராகவும் எங்ககிட்ட எதுவும் வரதட்சணை எதுவும் எதிர்பார்க்காத மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க. மேலும் இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்கன்னு சொன்னனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் 1 நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இதுபோன்ற இலவசங்களை உடனுக்குடனே உங்களுடைய